ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீட்டுக்குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்புக்காக இந்த மாதிரி குட்டியான வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாட்டர் பாட்டிலில் நான் இப்போ வீடியோவில் காட்டுற பாருங்கள், அந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது மூடி பகுதியும் கீழே கொஞ்சமாக கால்வாசி நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீட்டில் அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு சில பேக்கெட் ஐட்டம்லாம் வந்து நம்ம கொட்டினதுக்கப்புறம் மீதமானதை அப்படியே வச்சுருவோம். அதில் வண்டு பூச்சி வந்துடும். அதே போல் தான் டிட்டர்ஜென்ட் பவுடருமே சரி, நம்ம கொட்டிட்டு பாக்ஸு, அதாவது நம்ம வேணுன்ற அளவு தேவையான அளவு எடுத்துகிட்டு கொட்டுறதுக்கு பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கவரோட வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்க அந்த சோப் பவுடர் வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக சூப்பராக நம்ம ஒரு பவுச் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த முனைப்பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு கவர் ஆகட்டும், இந்த மாதிரி பால் கவர் ஆகட்டும், இல்லை பருப்பு கவர் ஆகட்டும், இந்த மாதிரி முனைப்பகுதி நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. அப்போ தான் அது கரெக்டாக ரீசைக்கிள் பின் ஆகி போகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த முனைப்பகுதியில் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த வாட்டர் பாட்டிலை, இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியும் இப்படி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு நூலோ அப்படி இல்லைன்னா வந்து ரப்பர் பேண்ட் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இப்போ இந்த மேல் போர்ஷனில் இந்த மாதிரி வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக கட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு பவுச் மாதிரி கிடைக்கும். வேணும்னும் போது நம்ம அழகாக அந்த மூடியை திறந்து நம்ம கொட்டிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மேல் போர்ஷனில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி மூடியில் உங்களுக்கு கொஞ்சமாக நான் கொட்டி காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தேவையான அளவு நான் எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ளதை அப்படியே அழகாக மூடி வச்சிட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய அரிசி, பருப்பு, ஸோ இதெல்லாம் ஒரு சில பொருட்களை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம். ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் வந்து வண்டு பூச்சி இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் கப்போ இல்லைனா வந்து இந்த மாதிரி நான் டீ கப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே நான் எடுக்கல. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசி பருப்புக்குள்ளே வச்சுட்டாலே போதும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி கொஞ்சம் அரிசி வச்சுருந்தேன். இதுக்குள்ளே வந்து வண்டு இருக்குது. இப்போ பாருங்கள், மேலே பார்க்கறதுக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து இதுக்குள்ளே வச்சிடறேன். வச்சதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த மஞ்சள் தூளுடைய ஸ்மெல்லுக்கு அதுக்குள்ளே இருந்து எல்லா வண்டுமே வந்து மேலே வந்துடும். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வரீங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதனுடைய ஸ்மெல்லுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது. ஸோ இப்போ இதில் இருக்க அந்த வண்டெல்லாம் வந்து நம்ம வெளியே எடுக்கணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு அதில் இருந்த வண்டு எல்லாமே வந்து வெளியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ தான் ஒன்றுனா கொஞ்சம் மேலே வர ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து உங்களுக்கு காட்டுறேன். வண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பு வழியாக ஏறி அந்த மஞ்சள் தூளுக்குள்ளே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி விழுகும் போது என்ன ஆகும்னா, அந்த மஞ்சள் தூளில் அதனுடைய ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டெல்லாமே மயக்கம் அடைஞ்சிடும். இப்போ பாருங்கள், அந்த கப்பில் எப்படி ஏறுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஏறி நம்ம அழகாக க்ளீனாகி நம்மளுக்கு அரிசி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து, இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ வண்டு மேலே ஏறி வருது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ரெகுலராக நான் இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுறேனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்க போகிறோம். ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஜூஸ் கேன் ஆகட்டும், இது வந்து பால் கேன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேன்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அழகாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அப்படின்னா நீங்கள் துணி கொடி வச்சுக்கலாம், காட்டன் துணியோ. ஸோ இப்போ இதுக்குள்ளே தக்காளி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள் வைக்கிறதுக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசர் நம்ம வாங்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த ரேக்குள்ளே வச்சுட்டிங்கனாவே நல்ல நீட்னஸாக இருக்கும். வேணும்னும் போது டக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, இந்த மாதிரி தக்காளி, கருவேப்பிலை, ஸோ வெண்டைக்காய், இந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜோட ஓரப்பகுதியில் முட்டை வைக்கிறதுக்குமே வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் மருந்து இதெல்லாம் வைக்கிறதுக்குமே தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து பாருங்க, நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் வந்து பருப்பு ஐட்டம்லாம் கொஞ்சம் நம்ம அதிகமா வாங்கி வைப்போம். மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகம், அதுக்கப்புறம் வந்து கடலை இந்த மாரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு, நம்ம தேவையான அளவு பாக்ஸ்ல கொட்டிட்டு மீதமானது இந்த மாரி பாக்ஸ்குள்ள வச்சுருவோம். அந்த மாரி வைக்கிறனால என்ன ஆகும் அப்டின்னா, இப்ப இதில வந்து கொஞ்சமா மஞ்சள் தூளும், கொஞ்சமா பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா நான் ஏன் சேர்க்கிறேன் அப்டின்னா, நம்ம நார்மலா வந்து டைரக்ட்டா வந்து அந்த அரிசி பருப்புக்குள்ள வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பேக்கெட்குள்ள வைக்கிறனால கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து இத வந்து அந்த பாக்ஸ்குள்ள நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிற வேண்டியது தான். ஸோ இந்த மாரி வைக்கிறனால நம்ம வைக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கவருக்குள்ளேயுமே வந்து இந்த மாரி பருப்பு ஐட்டம்லாம் இருக்குல்ல, ஸோ இதனுடைய ஸ்மெல்லுக்கு வந்து வண்டு, பூச்சி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. பொதுவா நெறைய பேர் வீட்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த முருங்கைக்கீரைய வந்து உரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எப்பவுமே வாங்கிட்டு வரீங்க அப்டின்னா, ஒரு காட்டன் துணியோ இல்ல துணியோ வந்து சுத்திக்கிங்க. இது வந்து கவரோட நான் வாங்கிட்டதுனால கவரோட அப்படியே வந்து வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்தா போதும். ஸோ அதுலேருந்து தனியா உதிரி உதிரியா இந்த மாரி இலைகள்லாம் தனியா வந்துரும். ஸோ அந்த காம்புல இருக்க இலையுமே பார்த்தீங்கன்னா, லைட்டா நீங்க இந்த மாரி இது பண்ணி விட்டாலே சூப்பரா நம்மளுக்கு முருங்கைக்கீரை வந்துரும். 10 நிமிஷத்துல முருங்கைக்கீரைய உரிச்சிடலாம். ஸோ அதேபோல நீங்க முருங்கைக்கீரையெல்லாம் வந்து வாஷ் பண்ணும்போது நோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம என்னதான் வந்து தண்ணீல அந்த முருங்கைக்கீரைய போட்டாலுமே வந்து, அந்த அளவுக்கு அந்த இலையில பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியே படவே படாது. ஸோ இதில இருக்க டஸ்ட்டு, குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வந்து போகாது அந்த அளவுக்கு. எப்பளுமே வந்து நீங்க முருங்கைக்கீரையெல்லாம் கழுகுறீங்க அப்படின்னா, டைரக்ட்டா இந்த மாரி தண்ணீல போடாதீங்க. தனியா ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அந்த பாத்திரத்தில கொஞ்சமா உப்பும், கொஞ்சமா வந்து மஞ்சள் தூளும் போட்டுக்கங்க. இப்ப பாருங்க நான் கையில எடுத்து காட்டுனேன். கொஞ்சம் கூட அந்த இலையில தண்ணியே ஒட்டல. இப்ப பாருங்க தேவையான அளவு தண்ணியும், அதேபோல கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கங்க. இப்ப அதாவது முருங்கைக்கீரை இருக்கிற குவான்டிட்டியோட அதிகமா தண்ணி எடுக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்ட்டா முங்கி கிடைக்கும். இப்ப பாருங்க கொஞ்சமா மஞ்சள் தூளும், கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்ப இதில வந்து முருங்கைக்கீரைய போட்டு லைட்டா வந்து ஒரு 2 அலசு அலசி எடுத்துட்டாவே போதும். சூப்பரா வந்து நம்ம முருங்கைக்கீரைய வந்து நல்லா கழுகி கிடைக்கும். இப்ப பாருங்க, அதில தண்ணீல போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இலைய எடுத்து காட்டுறேன். பாருங்க எந்த அளவுக்கு நனைஞ்சு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு, இப்ப இருந்ததுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்து பாருங்க, நம்ம வீட்ல இந்த மாரி இஞ்சியெல்லாம் வாங்கணும். கொஞ்சம் அதிகமா இஞ்சியெல்லாம் வாங்கிட்டேன் அப்டின்னா, நீங்க இப்படியே ஃப்ரிட்ஜில வச்சு ஸ்டோர் பண்ணீங்க அப்டின்னா, இந்த இஞ்சியெல்லாம் வந்து ஒரு மாரி சுருக்க சுருக்கமா ஆயிரும். ஸோ அந்த மாரி எப்பொழுதுமே வந்து நீங்க வாங்கிட்டு வந்ததுமே இஞ்சிய ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுறாதீங்க. இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம வாங்கிட்டு வந்த இஞ்சிய வந்து நல்லா இந்த மாரி அதில வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஊற வச்சுருங்க. ஸோ இந்த மாரி செய்றனால அதில இருக்க மண்ணெல்லாம் வரது மட்டும் இல்லாம, இந்த மஞ்சள் தூள போட்டிருக்கனால, இந்த இஞ்சி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி நல்லா கழுகிட்டு, அதுக்கப்புறம் வந்து தண்ணிய வடிச்சு எடுத்துடுங்க. இந்த மாரி துணியில நல்லா வந்து அந்த ஈரப்பதம்லாம் இல்லாத மாரி நல்லா தொடச்சு, இந்த மாரி பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுட்டீங்கனாவே போதும். இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாரி பாக்ஸ்ல 1 மாசம், 2 மாசம் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்துமே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரீயூஸ் ஐடியா பார்க்க போறீங்க. ஸோ இந்த மாரி நம்ம வாட்ச்லாம் வாங்குனோம் அப்டின்னா, இந்த மாரி வாட்ச் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட கீழ் பகுதியில இந்த மாரி கார்ட்போர்ட் அட்டை வச்சு ஒட்டி வச்சுருங்க. இத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம வீட்ல வாடகை வீட்லயோ, சொந்த வீடு ஒரு சில இடத்துல வந்து ஆணி அடிக்க முடியாது. ஒரு சில இடத்துல ஆணி அடிக்க இடம் இல்ல அப்டின்னா, இந்த மாரி நீங்க ஒரு சில இடத்துல ஆணி அடிக்க முடியாது. இந்த மாரி டைல்ஸ்லலாம். ஸோ செவுத்துல அடிக்கலாம். இப்ப பாருங்க, என்னோட பாத்ரூம்ல வந்து ஆணி அடிக்க முடியாது. இந்த இடத்துல வந்து ஒட்ட வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து நம்ம இந்த மாரி துணியோ, ஸ்க்ரப்பரோ எல்லாமே வந்து அழகா அந்த மாரி மாட்டி வச்சுக்கலாம். இங்க கிச்சன் ரூம்லயுமே மாட்டி வச்சுக்கலாம். கேஸ் கட்டர்லாம் கூடி மாட்டுறதுக்கு. அது மட்டும் இல்ல, மேல் போர்ஷனுமே வந்து இந்த மாரி ஒட்ட வச்சுட்டு, இதில வந்து பிரஷ்ஷு, டூத் பேஸ்ட் எல்லாம் கூடி போடுறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி பயனுள்ளதா நீங்க இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் குடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.